ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 495. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 769. இதில் நான் ஆல் போர்டில் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 79. 79 இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுது. நான் எடுத்த நம்பர் வந்து 715, 719. ரிசல்ட் வந்து 769. ஏசி போர்டு வந்து பாஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 7 தான், சி போர்டில் 9, 5, 9ன்னு எடுத்திருந்தேன். சி போர்டில் 9 பாஸ் ஆகிட்டு, பி போர்டில் 6 பாஸ் ஆகிடுது. இப்போ நம்ம நேற்று எடுத்த கெஸ்ஸிங் மெத்தடில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, ஏ போர்டு, சி போர்டு. இப்போ நேற்று ரிசல்ட் பாக்யதராக்கு, இது வந்து பாக்யதரா சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 2 நம்பர் நம்மளுக்கு பாக்யதரா ரிசல்ட்டில் ஒரு வாரத்தில் பாஸ் ஆகிருந்ததுன்னா, அதுக்கு அடுத்த வாரம் இதில் அது பக்கத்தில் இருக்கிற ரிசல்ட்டு ஓகேவா. எப்படி கம்பேர் பண்ணிங்கனாலும் 2 இருந்தால் அதுக்கு அடுத்து 7, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும். இங்கெல்லாம் 2, 9, 2, 9, 7. இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கேயும் 2, 7. இந்த இடத்துலையும் 2, அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ போன வார ரிசல்ட்டு, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு ஃபுல்லாகவே 2, 2ன்னு இருக்குது. அதனால் 7, 9 இந்த 2 நம்பருமே வரலான்ட்டு தான் 7 ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி 9 வந்து இன்னொரு கெஸ்ஸிங் மெத்தடு ஓகேவா. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்யதரா ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் 6 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 வரலாம். அப்படி தான் 9, 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று கெஸ்ஸிங் மெத்தடில் நம்மளுக்கு 2 நம்பர் ஏசி போர்டு வின் ஆயிருந்தது. ஏ போர்டில் 7 தான், சி போர்டில் 9 பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீ சக்தி 495வது ட்ரா. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் ஸ்ரீ சக்தி 491வது ட்ராலேருந்து 94வது ட்ராலேருந்து ட்ரா வரைக்கும் ஒரு கம்பேரிஷன் பண்ணியிருப்பேன். அதே கம்பேரிஷன் எடுத்து தான் இன்றைக்கும் பண்ண வரேன். இப்போ நேற்று பாக்யதரா 6 டிஜிட் நம்பர் வந்து 1427669. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரையும் ஃபஸ்ட்டு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 1427669 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 377.7848529778. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது நம்பர் மட்டும் எடுங்க. 7வது நம்பர் 9. இந்த 9 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 9ன்னு நம்பர் ஏன் சி போர்டில் எடுக்க வரேன்னா 7வது நம்பர் ஓகேவா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது நம்பர் 9 மட்டும்தான். 9 வந்து இன்றைக்கான சி போர்டில் வரலாம். அதனால் 9 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா இதே மெத்தடு ஓகேவா, இதே மெத்தடே வந்து நான் ஒரு ஸ்ரீசக்தி 491வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸ்ரீசக்தி 491வது ட்ரால ரிசல்ட்டு 782. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன பாக்யதரா 6 டிஜிட் நம்பர் 435 969. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 660.2794 8 6 2 7 5 8 3 4. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது நம்பர் 2. இந்த 2 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. அடுத்து ஸ்ரீசக்தி 492வது டானே இந்த மெத்தட் இருந்தது. அதுக்கு முன்னால் இருந்த பாக்யதரா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 188 930. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 434.660 787 28 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது நம்பர் 2. இந்த 2 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி 493வது டானே இந்த மெத்தட். அங்கே ரிசல்ட் வந்து 938. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன பாக்யதரா 6 டிஜிட் நம்பர் வந்து 409 253. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 639.72884881 இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 8 மட்டும்தான். 8 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. இப்போது போன வாரம் ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர், அங்கே ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 832ன்னு இருக்கும் ஓகேவா. அதுலேயும் லாஸ்ட் நம்பர் வந்து 2 தான். இப்போ அதுக்கு முன்னால் இருந்த பாக்யதரா 6 டிஜிட் நம்பர் 276402. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 525.73947920999. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 2 மட்டும்தான். இந்த 2 வந்து போன வாரம் ஸ்ரீசக்தி ரிசல்ட்லேயும் லாஸ்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. இதே மெத்தடே தொடர்ச்சியாக ஒரு 4 வாரம் ஃபாலோ இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி 495வது ட்ரா. நேற்றைய பாக்யதரா நம்பர் 142.769. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 377.8478 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 9 மட்டும்தான். இப்போ தொடர்ச்சியாக அந்த ரிசல்ட் எல்லாமே சி போர்டில் பாஸ் ஆனதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9ன்ற நம்பர் சி போர்ட்லேயே வரலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடே வந்து ஒரு 4 வாரமாக இருக்கும் ஓகேவா. ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்கு 491வது டாலர் தான் இந்த மெத்தடு. அதுக்கு முன்னால் இருக்கிற பாக்யதரா நம்பர் 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே 435 969 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 7வது நம்பர் 2 வந்து அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் சி போர்டில் இருக்கும். 492வது டாலையும் அதுக்கு முன்னால் பாக்யதரா நம்பர் 188 930. அந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 434 நம்பர் போயிட்டே இருக்கும்.
பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 2. ஓகேவா? 7வது நம்பர் 2. இந்த 2 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் லாஸ்ட்டில் சி போர்டில் இருந்தது. 493வது டாலும் இதே மாதிரி தான். முன்னாள் பாக்கியத்தரா நம்பர் 409253. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 639 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 8. 8 வந்து இங்கே ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் இருந்தது. இப்போது 494வது ட்ரா. போன வாரம் ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த பாக்கியத்தரா நம்பர் 276402. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 525 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 2. 2 வந்து போன வாரம் ரிசல்ட்லையும் சி போர்டில் இருந்தது. 4 வாரமாக இந்த மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட். நேற்றைய பாக்கியத்தரா நம்பர் 142769. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 377 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 7வது நம்பர் 9 மட்டும்தான். அதனால் 9 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 2வது மெத்தட் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் எடுத்த நம்பர் 205 இதான் பேட்டர்னு. 2ன்ற நம்பர் நம்மளுக்கு 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 5 வரும். ஓகேவா? இங்கே 1 6 2 5 8 4. இங்கே 2 வந்து 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே இங்கேயே 5 பாஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே 5 6 2 8 3 2. இங்கே 2 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5 0. இங்கேயும் 2 1 2 5 0 3. இது நிறைய ரிசல்ட் கம்பேர் பண்ணியிருப்போம். நான் வந்து நிறைய ரிசல்ட் கம்பேர் பண்ணாமல் ஒரு 2 மட்டும் இங்கே எழுதியிருப்பேன். 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 0 5 ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். அதுவும் 2 வந்து இங்கே 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் 1 4 2 7 6 9 இதான் நம்பரே. 3வது டிஜிட் நம்பர் 2 தான். அப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 0 5 வரலாம். இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இது ஜென்ரலாக நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 2 நம்பர் 3வது டிஜிட்டில் இந்த மந்தில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 5 வந்துடும். அதனால் 0 5 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இந்த ரிசல்ட்லாம் இங்கே கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இங்கே 7 9 9 7 7 2. அதுக்கு அடுத்த நாள் 1 3 4 9 1 9. அதுக்கு அடுத்த நாள் 7 2 7 8 8 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 740. இங்கே 1 6 2 5 8 4. இதுக்கு அடுத்த நாள் 6 6 0 6 3 0. இப்போ இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 5 6 5 0 0. அதுக்கு அடுத்த நாள் 2 9 4 8 2 9. இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா இங்கே லைன் போட்டிருப்பேன். இங்கே 3 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. 3க்கு பின்னாடியே 2 இருக்கும்போது இங்கே முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 7. 7 வந்து இங்கே இந்த 3 2 பாஸ் ஆகிருக்கா. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கேயும் பாருங்கள் லைன் போட்டிருப்பேன். இங்கே 6 நம்பர் இருக்கும்போதே 2வது டிஜிட். அதுக்கு அடுத்த நாள் 2வது டிஜிட் நம்பர் 5. 6 5ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 8 வந்து இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 6 5 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ இன்றைக்கான நம்பர் 1 4 2 7 6 9. நேற்றைய நம்பர் 2 5 8 1 9 0. அதுக்கு முன்னாள் நம்பர் 5 4 5 5 4 2. இப்போ இங்கே 5 4ன்னு இருக்குது 2வது டிஜிட் நம்பர். 5 5க்கு பின்னாடி 4. இதுக்கு முன்னாள் ரிசல்ட் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 4. இப்போ 4 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வரலாம். அதனால் 4 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தடுமே நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் இங்கே 3. அதுக்கு அடுத்த நாள் 2வது டிஜிட் நம்பர் 2. 3 2 இருக்கும்போது இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் அதாவது 2வது டிஜிட் நம்பர் 7. 7 வந்து இங்கே ஏ போர்டில் இருக்கும். இங்கே 6 5ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 8. 8 வந்து இங்கே ஏ போர்டில் இருக்கும். இப்போது 5 4ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க 2வது டிஜிட் நம்பர் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 0 5, சி போர்டில் 9. பாக்ஸ் வந்து 409 489. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 40 45, பிசி 09 59, ஏசி வந்து 49. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஸ்ரீசக்தி 491வது டாலேருந்து கம்பேர் பண்ணி 9ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். மீதி எல்லாமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 405 எடுத்திருந்தேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 4, பி போர்டில் 0 5, சி போர்டில் 9. இப்போ அடுத்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 409 59. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 40 45, பிசி 09 59, ஏசி வந்து 49. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.